வாட்ஸ்அப் ஜூம்லாம் வைக்கிறேன். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இந்த 2 கோடோட பவர் வந்து இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்து பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு என் தம்பி. ஆக்சுவலி மில்க் ஸ்வீட். ஆனா இப்ப வெயிட் குறைக்கணும்னு நாடி நரம்பெல்லாம் ஏறி கிடக்கிறதுனால இதை நான் சாப்பிட மாட்டேன். பட் லைட்டா டேஸ்ட் மட்டும் பண்ணிடுறேன். இந்த பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த அந்த கரங்கள் கொடுங்க, அந்த கையை நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணிடுவோம். இந்த உலகம் போற்றும் பிள்ளையை பெற்றெடுக்க போற தகப்பன் இவர் தான், இந்த கைகள் தான். ஓகே, என்னன்னா நன்றி வந்து அது என்னுடைய எப்படி சொல்றது, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன தகுதி இருக்கு எனக்கு இப்படி வந்து என்னைய டாக்டர் அப்படின்னு நினைக்காத ஒரு பிள்ளைய டாக்டராக்கி அதுக்கப்புறம் என் கைகளில் இப்படி ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய நடத்தி வைக்கிறதுக்காக இந்த ஜென்மல கடவுள் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலயும் சந்தோஷமும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி இப்ப தம்பியோட வீட்டுல நான் வந்து ஒரு அழியா இடம் கிடைச்சிருச்சேன் எனக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரத்துல ஒரு 500-600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. எனக்கு எல்லாருமே போன்ல சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு மருந்து வாங்கிடுவாங்க. இவர் வந்து அமைதியா வந்தார். உள்ள வரும்போது இப்படி குனிஞ்சு எதுவுமே பேசல. நான் வந்து எப்படி பார்க்காங்கன்னா ஒய்ஃப் பேரு சொல்லவும் உள்ள இருந்து டங்கடாயின் அப்படின்னு தூக்கி கொடுத்தாரு. ஒரே சிரிப்பு, என்ன கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கை கொடுத்தேன். அவர் வந்து அந்த வார்த்தைகள் எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணாரு. எத்தனையோ பேஷண்ட் வந்திருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன் இவர் தான் கொடுத்திருக்காரு. அது என்னமோ என்ன சொல்றது, ஸ்வீட் எது கொண்டாடு அப்படின்னு நீங்க அதான் நினைச்சீங்களா? இல்ல நான் ஏன்னா நீங்க வந்து நான் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க, விதவிதமா சொல்லியிருக்காங்க. கார்டு எடுத்து காமிப்பாங்க. ஸ்வீட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாமே நினைச்சிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஒய்ஃப் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 years தான், ரொம்ப கம்மி தான். ஒய்ஃப்க்கு ஏஎம்ஹெச்ஏ இல்ல, 0.81 தான் கருமுட்டை இருந்தது. ஸ்மால் சைஸ்டு ஓவரிஸ் வித் ரிலேட்டிவ் பாசிட்டி ஆஃப் ஃபாலிகல்ஸ், அதாவது கருமுட்டை இல்ல, புவர் ஏஎம்ஹெச் சொல்லி டாக்டர் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணாங்க. இல்லனா டோனர் தான் போணும் அப்படினு சொல்லிட்டாங்க. டோனருக்கு தான் போணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2 months டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ள நீங்க நார்மலா மெடிசினுக்கு ட்ரை பண்ணி பாருங்கன்னு 1 month டைம் எடுத்தோம். அதுக்கப்புறம் உங்க வீடியோ நான் 2 months ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி ஒரு டைம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பேக் டு உங்க ஹோம் வந்துட்டீங்க. டிசம்பர்ல வந்தீங்க. டிசம்பர் ஜனவரி 2 மாசம் சாப்பிட்டீங்க. 2 அதுல என்ன அவங்க சொல்றாருன்னா, முதல் மாசம் நாங்க தப்பு பண்ணிட்டோம். நாங்க வந்துட்டு ஓவலேஷன் கிட் செக் பண்ணும்போது என் ஒய்ஃப்க்கு 13th day தான் செக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் அது வந்து ஆனா அப்பயே அவங்களுக்கு கோடு இருந்து நாங்க டீ பார்த்துட்டே இருந்துட்டோம். டீ லைன் பார்க்காம டீயை பார்க்காம நாங்க வந்துட்டு விட்டுட்டோம். அப்புறமா தான் நாங்க வந்து அடுத்த மாசம் 11ஆவது நாள்ல இருந்து செக் பண்ணோம். கரெக்டா செக் ஆயிடுச்சு. செக் பண்ண வந்துருச்சு. அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் 71.7 இருந்தது. அது ஒரு மேஜர் ரீசன். இவருக்கு எதுவும் பெரிய ரீசன் கிடையாது. பட் பேண்ட் பாக்கெட்ல போன் வைப்பாரு, அதனால கொஞ்சம் அப்நார்மல் ஸ்பெர்ம்ஸ் இருந்துச்சு. நான் பேண்ட் பாக்கெட்ல போன் வைக்காதீங்க, பிரெக்னன்சி ட்ரை பண்ற ஆண்கள் வந்து முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு வேற எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, செக்ஷுவலாவே எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. அவங்க ஒய்ஃப்க்கும் வந்துட்டு முட்டை தானம் தான் வாங்கணும்னு சொல்லும் போது ஹோமியோபதி யோசிச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து நிறைய பேர் ஓவலேஷன் கிட் கன்ஃபியூஷன் சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து 25 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுதுன்னா நான் ஓவலேஷன் எத்தனை நாள்ல இருந்து பாக்கணும்னா பீரியட்ஸ் ஆகுது 7th day இருந்தே ஆரம்பிங்கன்னு சொன்னேன். பட் அந்த மாதிரி இருக்கவங்க வாழைப்பூ தண்ணி குடிச்சு 30 நாளைக்கு ஒரு தடவை 28 to 30 நாள் சைக்கிள் ஆகுங்க. வாழைப்பூ தண்ணி வந்து நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கரெக்டா 28 to 30 நாள் ஆயிடும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னு சொன்னா பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்துட்டு கரெக்டா எக் 2 சென்டிமீட்டர் 20 மில்லிமீட்டர் வருதான்னு செக் பண்ணி எண்டோமெட்ரியல் திக்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கிளினிக் வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்திருக்க டேட்டா கிளினிக்ல நாங்க சொல்றோம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னா எப்ப முட்டை வெடிக்குதோ அந்த 3 நாள் விந்துள் தங்குறபடியே போடணும். இதுவும் இந்த பேஷண்ட் டவுட் கேட்டாங்க. விந்துள் தங்குறபடி எத்தனாம் தேதி போடணும், எப்ப போடணும், 10th 11th 12th டேவே போட்டுடணுமா, இல்ல ஆல்டர்னேட் டேஸ் போடணுமா, இல்ல முட்டை வெடிக்கிற டேட்ல போடணுமா? ஆக்சுவலி இவர் சொன்னதுல என்னன்னா இவர் பேச்சுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது திமிர்த்தனம் தெரிஞ்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தே முடிஞ்சிருக்கோம். நாங்க தான் வந்து ஓவலேஷன் கிட்ட 13ஆம் நாள் செக் பண்றோம். அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுல அவங்க ரொம்ப அவருக்கு பிடிச்சா அவரோட பாட்டி வந்து தவறிட்டாங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட்ல அந்த மந்த் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பாங்க போல. நான் அப்ப சொன்னேன், வீட்டுல இருக்கிற ரொம்ப வயசான வாழ்ந்தவங்க இதான குலசாமி மாதிரி திருப்பி அவங்களே உங்களை பிளெஸிங்கா கொடுத்துட்டு போவாங்க. அப்படி அந்த பாட்டி கொடுத்த ஆசீர்வாதம் தான் இது. தலைமுறைக்கும்
நம்மளோட குலத்தை காக்கிற பிள்ளைகள் வந்து பிறக்கணும் அப்படின்னு இவங்களை பிளஸ் பண்ணி அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்கணும். அந்த குழந்தை நிறைய பேர் புகழ் சொல்லி தரணும். உலகம் முழுக்க இவங்களோட குடும்பத்தோட பேர் புகழ கொண்டு போய் சேர்த்துற, உலகமே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு குழந்தை கடவுள் இவங்களுக்கு பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க ஒய்ஃப்ட கேட்டேன், உனக்கு என்ன வேணும், நான் என்ன சொல்லணும், இப்ப நான் வீடியோ போட போறேன், நீ வீட்டுல இருந்து பார்க்க போறேன், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லணும்னு அவங்க எமோஷன்ல அந்த பிள்ளை வந்து எனக்கு தேங்க்யூ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அன்பு இருந்தாலும் நாளைக்கு வீடியோ பார்க்கும்போது ஆமா நம்ம ஆஷா கட்ட இதை கேட்டுக்கலாம் அதை கேட்டுக்கலாம் யோசிக்க கூடாதுல்ல. நிச்சயமா ஓகே. நீங்க இவர் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு ஊரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இதுல வரீங்கன்னா உங்க குழந்தை வேர்ல்டு ஃபேமஸ் நிச்சயமா வரும். அது வந்து முழுக்க முழுக்க நம்மளோட பெரியவங்களோட ஆசீர்வாதம். அந்த வீட்டுல ஒரு பெரிய உசுறு வந்து நம்மளுக்கு விட்டு போச்சுன்னா ஒரு பெரிய கவலையா இருக்கும்ல, அந்த கவலையை போட்டு அடுத்த உசுறு வருது. கடவுளுக்கு நன்றி. நிறைய நிறைய பட்டாம்பூச்சிகள் என்னோட தோட்டத்துல நிறைய கலர்ஃபுல்லா பறக்கிறதுக்கு ஆசீர்வதிச்சதுக்கு. அண்ட் இந்த வாரம் தான் என்னோட ஹாப்பியஸ்ட் வீக். சனிக்கிழமை முடிய போது கடைசினா இந்த வாரத்தோட எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த தமிழ் வருஷ பரப்புக்குள்ள நிறைய குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு கவலையோட கண்ணீரோட இந்த உலகத்துல எந்த மூலையில பிரேயர் பண்ணிட்டு இருந்தாலும் கடவுள் அவங்களுக்கு குழந்தைய ஆசீர்வதிக்கணும். அதுக்கு என்ன ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் நான் தொற்ற எல்லாருடைய கைகளையும் கடவுள் தொட்டு அவங்க குடும்பத்துல எல்லா செல்வங்களும் கொண்டு வரணும். அமைதி, சமாதானம், சந்தோஷம், பொருள், பொன் எல்லாமே, எந்த பண பிரச்சனை கூட இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எல்லா பினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்து பிசிக்கல் மென்டல் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அந்த குடும்பத்துல அமைதி, சமாதானம், சந்தோஷம், கொலுசு சத்தம் நிறைய கேட்கணும்னு வேண்டி வாழ்த்தி நீங்க தான் சொல்லணுமா? ஒன் மோர் திங், அது வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் என் கூட மேரேஜ் ஆனவங்க லைஃப் ஸ்டைல் பேபி இல்லாமல் நிறைய மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஸோ அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் வந்து என் கூட மேரேஜ் ஆன பேட்ச் நிறைய பேர் பேபி ஸ்ட்ரகிள் இருக்கு, ஏதோ சின்ன சின்ன இஷ்யூ என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் நான் இங்கே போகிறேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு எதனா நடந்தால் தான் நான் தைரியமாக சொல்ல முடியும் அவங்க சஜஸ்ட் பண்ண சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்கமிங் நிறைய பேருக்கு நான் கன்சிவாக அடுத்த 2 நாளே சொல்லிட்டேன். மேபி அப்கமிங்ஸ்ல 2-3 பேர் நிறைய பேர் வருவாங்கன்றது. நீங்களும் ஒரு அப்பாவா இப்ப வாழ்த்திருங்க, எல்லாருக்கும் நல்லா குழந்தை வரணும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் நோட்டோட நீங்க சொல்றது இந்த பிரபஞ்சத்துல ரெஜிஸ்டர் ஆகும். எல்லாருக்கும் அதாவது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாவே நல்லது நடக்கும். ஸோ நானும் ஒரு மாசமும் அது நடக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த இயர்ல இந்த மந்த்ல நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இங்க வந்து நடந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் வந்து இவங்களோட அந்த வார்த்தைகள் இந்த பிரபஞ்சத்துல பதிஞ்சு எல்லா குடும்பத்திலயும் அதை போய் சேரணும்னு நான் வேண்டி வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா இப்ப ஃபங்க்ஷன்